கண்டிப்பா உங்களுக்கும் பிள்ளை பிறக்கும். அப்ப நான் சொன்னேன், உங்க ஆசீர்வாதத்தை நீங்களே வச்சுக்கோங்கக்கா, நாங்க வந்து சைல்ட் ஃப்ரீ கப்பல், சோ நாங்க பிள்ளை பக்கத்துக்கு இங்க ஆசைப்படல அப்படின்னு நான் சொன்னேன். கைஸ், ஓகே, இது எனக்கு நடந்த ஒரு சம்பவம், 2 சம்பவம். அதை நான் உங்ககிட்ட நீ ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஓகேவா? என்னதுன்னா, நான் ஒரு கோயில் போயிருந்தேன். அப்ப வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து அவங்க வந்து ஒரு பிளஸிங் மாதிரி, ஒரு ஆசீர்வாதம் மாதிரி எனக்கு பண்ணாங்க. கண்டிப்பா உனக்கு பிள்ளை பிறக்கும் பிரியா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணும்போது, அப்ப நான் சொன்னேன், அக்கா உங்க ஆசீர்வாதத்தை நீங்களே வச்சுக்கோங்க, ஏன்னா நாங்க வந்து சைல்ட் ஃப்ரீ கப்பல், சோ எங்களுக்கு வந்து பிள்ளை பக்கணும்னு பிளானிங் இல்ல, ஐடியாவும் இல்ல அப்படின்னு நாங்க சொன்னோம். இவங்க வந்து அக்கா ஏ நம்ம வச்சுக்கோமே. இப்ப அக்கா பி பத்தி சொல்ல போறேன். அக்கா பி பாத்தீங்கன்னா வந்து எனக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு இப்பதான் இடையில வந்து பிள்ளை பிறந்துச்சு. சோ அவங்க வந்து எனக்கு வந்து அடிக்கடி ஒரு வீடியோ அனுப்பிட்டு இருப்பாங்க. என்ன வீடியோனா வந்து இந்த சாமி வந்து பிள்ளை வரம் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோஸ் அனுப்பிட்டே இருப்பாங்க, அடிக்கடி அனுப்பிட்டே இருப்பாங்க. அப்ப நானும் யோசிச்சேன், நேரம் அந்த அக்கா இதே அனுப்பிட்டு இருக்காங்க சொல்லிட்டு அவங்க கிட்ட நானும் நேரடியா சொல்லிட்டேன், அக்கா நான் வந்து இங்க டெஸ்பரேட்டா இல்ல பிள்ளை பக்கிறதுக்கு, சோ எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எனக்கு அனுப்பாதீங்க, ஐம் சைல்ட் ஃப்ரீ கப்பல் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த அக்கா கிட்ட. ஆக்சுவலி இந்த பிள்ளை பத்தவங்க சில பேர் என்ன பண்றாங்கன்னா, என்னமோ கடவுளே அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி, நீ பிள்ளை பத்துட்ட இதுக்கப்புறம் நீ யாருக்கு ஆசீர்வாதம் பண்ணாலுமே அவங்க கண்டிப்பா பிள்ளை பிறக்கும், சோ நீ எல்லாருக்கும் போய் ஆசீர்வாதம் பண்ணு, அட்வைஸ் பண்ணு, ஒப்பீனியன் கூட உன் சஜஷன் கூட அப்படின்னு. உங்க வேலையை நீங்க பாருங்க. நாங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டோம்னா அப்ப ஆசீர்வாதம் பண்ணுங்க. தேவையில்லாம வந்து ஆசீர்வாதம் பண்றதோ இல்ல இந்த மாதிரி ஒப்பீனியன் சஜஷன் கொடுக்குறதோ, எப்ப பிள்ளை பார்க்க போறீங்க, ஏன் நீங்க ஒரே ஒரு பிள்ளை நிப்பாட்டிட்டீங்க, இன்னும் 2வது பிள்ளை பத்துக்கலையா, 3வது பிள்ளை பத்துக்கலையா, 10 பிள்ளை பத்துக்கலையா, அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. இந்த மாதிரி பட்ட அக்கா ஏ அண்ட் பி வந்து நம்ம டக்குனு ஆஃப் பண்ணிடணும். பிகாஸ் இவங்க தான் ஃபியூச்சர்ல கேள்வியாகி எப்ப கல்யாணம் பண்ண போற, எப்ப பிள்ளை பார்க்க போற அப்படின்னு வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷன் பத்தி கேள்வி கேட்பாங்க. சோ இவங்க என்ன பண்ணணும்னா பட்டுன்னு கணத்துல கொடுத்து ஆஃப் பண்ணிடணும். எனக்கு ஒரு விஷயம் புரியல, நம்ம கல்யாணம் பண்றதே பிள்ளை பார்க்கறதுக்கு தானா? அது தவிர வேற எதுவுமே இல்லையா? ஆக்சுவலி இந்த சமுதாயம் எப்படி பாக்குதுன்னா, ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னக்கே மாசமாயிட்டா ஐயோ அவ தப்பானவ அப்படின்னு பேசுறது, அதே கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் வந்து மாசம் ஆக முடியலன்னா ஐயோ உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்மள மாதிரி இருக்க லேடிஸ் தான் பேசுறது. ஒரு பொண்ணு பிள்ளை பக்கணுமா வேணாமனே அது அவ முடிவு பண்ணிட்டோம். இங்க யாருக்குமே எந்த ரைட்ஸுமே இல்ல அட்வைஸ் பண்றதுக்கு.